Hello coders, நம்ம லாஸ்ட் வீடியோல பாக்ஸ் மாடல் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த வீடியோல இன்லைன் அண்ட் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அது பார்க்கறதுக்காக நான் நம்ம பாடியில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோக்கு ஒரு H1 ஒரு P tag ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் தான் வந்து லோட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு H1 tag கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து கண்டென்ட் பிளாக் லெவல் கொடுத்துட்றேன். ஸோ பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஒரு P tag ஆட் பண்ணுறேன். P tagல I am a P tag கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் ஸோ நெக்ஸ்ட் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க ஒரு லிஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு. லிஸ்ட்டில் 2 எலமெண்ட்ஸ் மட்டும் லிஸ்ட் ஐட்டம்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் 1 2 அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் இன்னொரு ஹெட்டர் டேக் H1 டேக் வந்து ஆட் பண்ணுறேன். தென் இன்னொரு H1 டேக் ஆட் பண்ணுறேன். இந்த H1 டேக்ல இன்லைன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதுக்குள்ள ஒரு ஸ்பேன் டேக் ஆட் பண்ணுறேன். ஸ்பேன்ல I am a span tag கொடுத்துக்கிறேன். தென் ஒரு EM டேக் ஆட் பண்ணுறேன். EMல I am a EM டேக் கொடுக்குறேன். தென் ஒன் மோர் டேக் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங் இருக்கு, ஸோ ஸ்ட்ராங் ஆட் பண்ணிக்கிறேன். I am a strong tag கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு எப்படி ரெண்டரா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ லாஸ்ட் இதில் சிஎஸ்எஸ்க்கு வந்து H1ல தான் வந்து ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ இதை கமெண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்டர் இருக்குது, இதையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு H1ல எந்த ஸ்டைலும் இல்லை. நான் இப்போ ப்ரௌசர் போகிறேன். ஸோ ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பிளாக் எலமெண்ட்ஸில் ஒரு P டேக் இருக்குது, நம்ம அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி H1ம் வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் தான். ஸோ நான் வந்து டைட்டில் கொடுக்கறதுக்காக பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் H1 யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்லைன் எலமெண்ட்ஸ்க்கும் நம்ம டைட்டில் கொடுக்கறதுக்காக ஒரு H1 எலமெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்லைன்னு கொடுத்துருந்த எல்லா எலமெண்ட்ஸும் ஒரே லைனில் தான் வந்துருக்கு. இதே இது பிளாக்னு கொடுத்த எல்லாமே நெக்ஸ்ட் லைனில் வந்திருக்கு. இன்லைனில் கொடுத்துருக்க எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இப்போ போயிட்டு நான் இது ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெவ் டூல்ஸில் பார்க்கலாம். நான் இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம H1 வந்து பிளாக் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். அந்த H1 வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் பாருங்க, யூசர் ஏஜென்ட் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ க்ரோம் வந்து அப்ளை பண்ணுற ஸ்டைல்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்தோம். இப்போ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு வந்து நமக்கு அதாவது டிஸ்பிளேல வந்து பிளாக்னு இருக்கு. ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் எல்லாத்துமே டிஸ்பிளே வந்து பிளாக் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளேன்ற ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சிஎஸ்எஸ்ல லே அவுட் பண்ணுறப்பெல்லாம் டிஸ்பிளே வச்சு தான் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ டிஸ்பிளே பிளாக், இங்கே பிளாக்னு கொடுத்துருந்தா நமக்கு வந்து எலமெண்ட்ஸ் வந்து இப்படி தான் ரெண்டர் ஆகும். இதே இது நான் போயிட்டு ஒரு அதே மாதிரி சேம் பிஹேவியர் தான் மற்ற எல்லா P டேக்கும் அதே தான் இருக்கும். இப்போ நான் P டேக் செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல பிளாக் இருக்கு. அதே மாதிரி பார்க்கலாம். இப்போ H1 விட்டுருங்க. H1 வந்து நமக்கு ஏற்கனவே வந்து பிளாக் அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் இருக்க ஸ்பேன் டேக் போகிறேன். ஸ்பேன் டேக் போனீங்கன்னா இங்கே எலமெண்ட் அட் ஸ்டைலில் நமக்கு எந்த வேல்யூஸும் இல்லை. எந்த வேல்யூஸும் இல்லைன்றதை விட டிஸ்பிளே அப்படின்ற ப்ராப்பர்ட்டியே இல்லை. அதே மாதிரி தான் நான் EM டேக் போகிறேன். EMல பார்த்தாலும் உங்களுக்கு டிஸ்பிளேன்ற ப்ராப்பர்ட்டி இல்லை, சும்மா ஃபாண்ட் ஸ்டைல் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ராங் டேக் போகிறேன். ஸ்ட்ராங்கும் வந்து உங்களுக்கு எந்த டிஸ்பிளேல எந்த வேல்யூ இல்லை. ஸோ இப்போ என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிளாக்காக இருந்தால் டிஸ்பிளேல உங்களுக்கு வேல்யூ இருக்கும், டிஸ்பிளே பிளாக்னு இருக்கும். பை டிஃபால்ட்டாக எல்லா எலமெண்ட்ஸுமே இன்லைன் எலமெண்ட்ஸ் தான். பிளாக்னு மென்ஷன் பண்ணலைன்னா அது எப்பயுமே இன்லைனாக தான் பிஹேவ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சாம்பிளுக்கு தான் இந்த வேல்யூஸ், இந்த டேக்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். இது போக இன்னும் நிறைய இருக்குது. பிளாக்ஸ்லேயும் இன்னும் மற்ற எலமெண்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி இன்லைன்லேயும் இன்னும் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் 3 மட்டும் பிக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா எப்பயுமே ஸ்டைல் ஷீட்டில், அதாவது யூசர் ஏஜென்ட் ஸ்டைல் ஷீட்னா ப்ரௌசர் அப்ளை பண்ணுற ஸ்டைல்லே வந்து பிளாக் எலமெண்ட்ஸ்னா நமக்கு டிஸ்பிளே பிளாக் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்கும். இன்லைன் எலமெண்ட்னா நமக்கு வந்து அது எதுவுமே வந்து மென்ஷனாக இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம இன்லைன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஹாவர் பண்ணுறேன். ஹாவர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் மேலே வந்து மார்ஜின் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பாக்ஸ் மாடல் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்.
ஸோ பாக்ஸ் மாடல் படி நமக்கு ஆரஞ்சு கலர்ல இருக்குது மார்ஜின், உள்ள ப்ளூ கலர்ல இருக்குது கண்டென்ட். இப்போ இது ரெண்டுமே வந்து இருக்கு. அதே மாதிரி கண்டென்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீனோட லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் வரைக்கும் கண்டென்ட் இருக்கு. அதாவது பிளாக் எலமெண்ட்ஸ்னா நமக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே வரைக்கும் முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் வந்து ஏன் வருது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது நமக்கு இங்கேருந்து வருது. அதாவது நம்ம ப்ரௌசரே வந்து அப்ளை பண்ணுவோம்ல யூசர் ஏஜென்ட் ஸ்டைல் ஷீட். அதில் போய் பார்த்தீங்கன்னா மார்ஜின் பிளாக் ஸ்டார்ட் பிளாக் எண்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த வேல்யூ தான் வருது. இது என்ன வேல்யூ அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் போய் கம்ப்யூட்டரில் கிளிக் பண்ணீங்கன்னா 21.44 பிக்சல் ரெண்டு பக்கமும் அப்ளை ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வருது. ப்ரௌசரோட எண்டை வந்து டச் பண்ணல. பட் இந்த ஸ்பேஸ் வந்து ரெண்டு பக்கமும் அப்ளை ஆயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் பிளாக் எலமெண்ட்ஸ்னா கம்ப்ளீட்டாக ப்ரௌசர் ஸ்பேஸ் என்னவோ அது எல்லாத்தையுமே ஆக்குபை பண்ணியிருக்கோம். அதே இது நான் கீழே ஸ்பேன் டேக் இருக்கு. ஸ்பேன் டேக்ல வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எவ்வளவோ அந்த கண்டென்ட் அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் தான் ஆக்குபை பண்ணியிருக்கு. அதே தான் வந்து இஎம் டேக்லையும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டோட ஸ்பேஸ் மட்டும் தான் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸ்ட்ராங் டேக்கும் நமக்கு அதே மாதிரி தான் இருக்கு. இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பிளாக் எலமெண்ட்ஸ் நம்ம போடுறப்போ இதுக்கு எல்லாமே பை டிஃபால்ட்டாகவே லைன் பிரேக் வந்து ஆட் ஆகும். லைன் பிரேக்னா என்னன்னா ஒரு லைன்ல ஒரு பிளாக் எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம பி டேக் ஆட் பண்ணியிருக்கோம். பி டேக் மட்டும்தான் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணும்போது ஒரு ஐட்டம் மட்டும்தான் ஒரு லைன்ல வந்து ஆட் ஆகும். அதே இது இன்லைன்ல பார்த்தீங்கன்னா லைன் பிரேக் வந்து இருக்காது. ஸோ வந்து எல்லாமே நெக்ஸ்ட் ஒரு இதுக்கு அடுத்தது அப்படி வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்க்குறோம் ரெண்டு டிஃபரன்ஸ் பார்க்குறோம். ஒன்று என்ன பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து மைண்ட் பண்ணாது. இப்போ வந்து பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்ற கண்டென்ட் வந்து சின்னதாக தான் இருக்கு. பட் மொத்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் எவ்வளோ விட்த் இருக்கோ அந்த ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். அதாவது இன்லைன் எலமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா கண்டென்ட்டோட ஸ்பேஸ் என்னவோ அவ்வளோ மட்டும்தான் ஆக்குபை பண்ணும். அது மாதிரி அதில் வந்து லைன் பிரேக் வந்து இருக்காது. ஸோ இது ரெண்டு வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ மார்ஜின் பேடிங் வந்து எப்படி ஒர்க் ஆகும் இன்லைன் பிளாக்ல அப்படின்னு பார்க்கலாம். இப்போ H1 இருக்கு. இந்த H1 டேக் இருக்குல்ல. நான் H1 டேக் போயிட்டு இல்லை இந்த P டேக் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா H1னா நமக்கு ரெண்டு H1 இருக்கு. நான் P டேக் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த P டேக் செலக்ட் பண்ணிட்டு நான் மார்ஜின் 20 பிக்சல் கொடுக்குறேன். 20 பிக்சல் இப்போ நம்ம கொடுத்தோம்னா எல்லா சைட்ஸ்க்கும் வந்து அப்ளை ஆகிடும். அதே மாதிரி தான் பேடிங்லையும் நான் சிங்கிள் வேல்யூ 20 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். சாரி. அதே மாதிரி ஸ்பேன் டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த ஸ்பேன் செலக்டர் போட்டுட்டு அங்கேயும் இதே வேல்யூ வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்ப ஹவர் பண்ணுறேன். பி டேக்ல தான் வந்து மார்ஜின் பேடிங் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண மாதிரி வந்து வந்துருச்சு. பேடிங் 20 இருக்கு. அதே மாதிரி மார்ஜினும் எல்லா சைட்ஸ்லையும் வந்து 20 பிக்சல் வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ பி டேக் வர்றேன். பி டேக்ல பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து டூ சைட்ஸ்ல மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. ஒன்று ரைட்ல இருக்கு, இன்னொன்று லெஃப்ட்ல இருக்கு. டாப்லையும் பாட்டம்லையும் மார்ஜின் வந்து இல்லை. பேடிங் வந்து எல்லா சைட்ஸும் அப்ளை ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பிஹேவியர். இன்லைன் எலமெண்ட்ஸ்க்கு எப்பயுமே வந்து டாப் அண்ட் பாட்டம்ல மார்ஜின் வந்து நம்ம கொடுத்தாலும் வந்து ஆட் ஆகாது. அதே இது பிளாக் எலமெண்ட்ஸ்ல எல்லா சைடும் வந்து ஆட் ஆகும். ஸோ நம்ம எதுக்கு அப்போ வந்து பிளாக் எலமெண்ட்ஸ் இன்லைன் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா நம்ம நிறைய லே அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இது ரெண்டே காம்பினேஷனாக ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம ரெக்குவயர்மெண்ட் வந்து நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பை டிஃபால்ட்டாகவே பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் இன்லைன் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஒரு பிளாக் எலமெண்ட்டை இன்லைனாகவும் ஒரு இன்லைன் எலமெண்ட்டை பிளாக் எலமாகவும் கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கன்வெர்ட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல. டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோம். ஸோ அந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு நான் ஸ்பேனுக்கு போயிட்டு இப்போ பை டிஃபால்ட்டாகவே டிஸ்பிளே வந்து இன்லைனில் இருக்கும். நான் இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்பிளேல நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேல்யூ காமிக்குது. ஆனால் நம்ம பேசிக்காக எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுறது பிளாக். பை டிஃபால்ட்டாக பிளாக் அண்ட் இன்லைன் இருக்கு. நம்ம இப்போ இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் இன்லைன் பிளாக் வந்து செலக்ட் பண்ணுறேன். இன்லைன் பிளாக் அப்படின்னு செலக்ட் பண்ணேன்னா இப்போ பாருங்க பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ எல்லா சைட்ஸும் வந்து மார்ஜின் வந்துருச்சு. அதே மாதிரி தான் பேடிங்கும் எல்லா சைட்ஸும் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த எலமெண்ட் வந்து இன்லைன் பிளாக்கா இருக்கு. முதல் வந்து ஜஸ்ட் இன்லைனா இருந்துச்சு. இப்போ இன்லைன் பிளாக்கா மாறிடுச்சு. இப்போ இதே பிஹேவியர் தான். இப்போ பிளாக் என்ன பிஹேவியர் இருக்குமோ அதே பிஹேவியர் தான் இந்த இன்லைன் பிளாக்குக்கும் இருக்கு. பேடிங்கும் மார்ஜினும் எல்லா சைட்ஸும் ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் வந்து ஒரு பிளாக் எலமெண்ட்க்கும் எல்லா சைடும் பேடிங்கும் மார்ஜினும் இருக்கு. இப்போ என்ன டிஃபரன்ஸ்? நம்ம இன்லைன் பிளாக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இப்போ பாருங்க இப்பயும் என்னன்னா நமக்கு
மார்ஜின் பேடிங் வந்து எல்லா சைடும் சரியாயிடுச்சு. ஆனாலும் வந்து கன்டென்ட் என்னவோ இப்போ ஐஎம்எஸ் ஸ்பான் டேக்ன்னு இருக்குன்னா அந்த கன்டென்ட் என்னவோ அது மட்டும் தான் இந்த ஸ்பேஸ் மட்டும் தான் எடுத்துக்கும் இன்லைன் பிளாக் எலமெண்ட். ஆனா பிளாக் எலமெண்ட் வந்து கம்ப்ளீட்டா ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கேயும் போய் அதே கொடுக்குறேன். டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்படின்னு பி டேக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அதே பிஹேவியர். இப்போ நமக்கு அதே பிஹேவியர் வந்து கொண்டு வந்துருச்சு பிளாக் எலமெண்ட். பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரெக்கமெண்ட்ஸ் வந்து பண்றப்போ இந்த எலமெண்ட்ஸ் வந்து இப்படிதான் நம்ம இன்லைன் பிளாக்கா மாற்றி தான் வந்து ஒர்க் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த ரெக்கமெண்ட்ஸ்ல வந்து நமக்கு இன்லைன் பிளாக் ஆக்கி ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஸோ இப்போ இன்லைன் எலமெண்ட் பிளாக் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு இன்லைன் பிளாக் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேக்ஸ் தான் ரொம்ப பேசிக்கா வந்து நம்ம டிஸ்பிளேல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் நம்ம இன்னொரு ஒரு வேல்யூ வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா இப்போ இங்க போயிட்டு நான் டிஸ்பிளே நன் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம ஹைட் பண்ணணும் நம்ம ஸ்க்ரீனில் அப்படின்னா நான் டிஸ்பிளே நன் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ டிஸ்பிளே நன் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ இப்போ அந்த எலமெண்ட்டே வந்து இல்லை. இப்போ நம்ம போட்டிருந்த ஸ்பான் டேக்கே வந்து நம்ம டாம்லேருந்து ரிமூவ் ஆகிடும். அதாவது டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ அந்த எலமெண்ட்டே இல்லை. ஸோ சில கேசஸில் நம்ம கண்டிஷனலாக வந்து ஒரு எலமெண்ட் வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஸ்பிளே வந்து நன் அப்படின்னு செட் பண்ணலாம். நன்னு செட் பண்ணோம்னா அந்த எலமெண்ட் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ ஸோ இது மாதிரி தான் வந்து டிஸ்பிளேல ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்த்துருக்குது பிளாக், இன்லைன், இன்லைன் பிளாக், நன் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். டிஸ்பிளேல இன்னும் நிறைய வேல்யூஸ் இருக்கு. பட் பேசிக்காக நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு லே அவுட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற விஷயம்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன வந்து யூஸ் பண்ணுவோம், டிஸ்பிளேல என்னென்ன வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பட் அதில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ டிஸ்பிளே வந்து நன் வந்து செக் பண்ணியிருக்கோம். இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு பழைய மாதிரி இன்லைன் பிளாக்காகவே வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம விட்த் அண்ட் ஹைட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். விட்த் அண்ட் ஹைட்னு 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் அது பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். நமக்கு எல்லா டேக்ஸும் தேவையில்லை அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால போயிட்டு இப்போ index.html இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். நமக்கு தேவைன்னா திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து பி டேக் தான் இருக்கு. பி டேகை போயிட்டு நான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து மாற்றிக்கிறேன். லோரம் கொடுக்குறேன். லோரம் கொடுத்தோன்னா நமக்கு டம்மி டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்க்ரீனில் நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த எலமெண்ட்டுக்கு வந்து விட்த் அண்ட் ஹைட் வந்து கொடுக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பாக்ஸ் மாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தோன்னா 623 விட்த் வந்து அது எடுத்திருக்கு. ஹைட் வந்து 55 எடுத்திருக்கு. இது வந்து டிஃபால்ட்டாக ப்ரௌசர் வந்து அசைன் பண்ணுற வேல்யூஸ். இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இங்கே போயிட்டு நான் பி டேக் வந்து செலக்ட் பண்ணுறேன். பி டேக் வந்து இங்கே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் அங்கே போயிட்டு விட்த் 200 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். ஹைட் 10 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம என்னன்னா ஃபோர்ஸ் பண்ணுறோம். அதோட கண்டென்ட் வந்து என்ன இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு வித் வந்து 200 தான் இருக்கணும். ஹைட் வந்து 10 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நடக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நமக்கு வந்து அதுக்கு ஆக்சுவலான ஸ்பேஸ் வந்து இதுதான். இவ்வளோதான் வந்து நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். வித் 200 ஹைட் வந்து 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோதான் வந்து அதுக்கு வந்து நம்ம ஸ்பேஸே வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட் வந்து அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பிஹேவியர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓவர்ஃப்ளோனா நம்ம கொடுத்துருக்க ஸ்பேஸ் வந்து கம்மி, ஆனால் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால இந்த பிஹேவியரை வந்து நம்ம ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக நம்ம வந்து ப்ராப்பராக தான் வந்து வேல்யூஸ் கொடுக்கணும் நம்ம கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் நம்ம ஓவர்ஃப்ளோ வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ விட்த் அண்ட் ஹைட் வந்து நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ விட்த் அண்ட் ஹைட்னா இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் இங்கே வந்து நிறைய யூனிட்ஸ் இருக்கு. ஆனால் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து பிக்சல்ஸ் ஆர் இஎம் தான் யூஸ் பண்ணுவோம். இஎம் வந்து ஒரு ரிலேட்டிவ் வேல்யூ. அது என்னன்னு நம்ம லேட்டராக பார்க்கலாம். இப்போதைக்கு பிக்சல்ஸில் இருக்கு. ஸோ பிக்சலில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வந்து இங்கே எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ஸ்பேஸ் வந்து காமிக்குது. உள்ள கண்டென்ட் ஸ்பேஸ் வந்து இவ்வளோதான் 200 × 10 இவ்வளோதான் வந்து நம்ம கண்டென்ட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபிக்ஸ்டு வேல்யூ வந்து கொடுத்துருக்கோம். ஜென்ரலாக வந்து நம்ம ஒர்க் பண்ணுறப்போ ரெஸ்பான்சிவ் டிசைன்லாம் ஒர்க் பண்ணுறப்போ ஃபிக்ஸ்டு வேல்யூ கொடுக்க மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் விட்த் வந்து கொடுப்போம். மினிமம் விட்த் ஆர் மேக்ஸ் விட்த் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ மினிமம் விட்னா நான் என்ன சொல்கிறேன்னா மினிமம் வந்து நம்ம அந்த எலமெண்ட் வந்து 200 பிக்சல் சைஸாவது இருக்கணும். அதாவது அட்லீஸ்ட் வந்து 200 பிக்சலாக இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம். மீன்ஸ் ஸ்க்ரீன் சைஸ் என்னவோ அது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ பாருங்க
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ மட்டும் பாருங்கள், உள்ளே இருக்க டெக்ஸ்ட் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ நான் இங்கே போயிட்டு இப்போதைக்கு இதை ரிமூவ் பண்ணிடுறேன், ஹைட் 10 பிக்சலில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் 200 பிக்சலாவது இருக்கலாம்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இப்போ ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கனால அது 200 எடுத்துக்கிச்சு. இப்போ நான் இதை வந்து இன்னும் ஸ்க்ரீனை வந்து ரொம்ப சின்னதாக்குறேன். சின்னதாக்கிட்டு இப்போ போயிட்டு செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து ஏன்னா நம்ம வந்து மினிமம் வேல்யூ கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு கம்மியாக போகாது. மினிமம் வந்து 200 கொடுத்துருக்கனால அதுக்கு கம்மியாக போகாது. ஸோ அதனால நமக்கு வந்து 200 வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வந்து ஸ்க்ரீனில் வந்து கண்டென்ட் வந்து நமக்கு தெரியல. ஸோ இது மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். விட்த் மினிமம் விட்த், அதே மாதிரி மேக்ஸிமம் விட்த்தும் இருக்கு. மேக்ஸிமம் விட்த் நம்ம செட் பண்ணலாம். மேக்ஸ் விட்த் வந்து இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து 200 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஸ்க்ரீன் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம கண்டென்ட் வந்து அவ்வளோதான். 200 பிக்சல் தான் நம்ம மேக்ஸிமமாக கொடுத்துருக்கோம். ஸோ 200 பிக்சல் அளவு தான் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்த்தாலும் அவ்வளோதான் வந்து இருக்கும். இந்த மேக்ஸ் வித் மின் வித் பற்றி உங்களுக்கு நம்ம லேட்டராக வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நல்லா புரியும். இப்போதைக்கு உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க நம்ம எப்படி வந்து வித் ஹைட் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி மினிமம் வித் மேக்ஸிமம் வித் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சேம் தான் வந்து ஹைட்க்கும் மினிமம் ஹைட் மேக்ஸிமம் ஹைட் இருக்கு. பட் அதை நம்ம லேட்டராக ப்ராஜெக்ட் பண்ணும்போது, அதாவது ரெஸ்பான்சிவ் டிசைனில் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போதைக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மொதல் பண்ண மாதிரி நான் மாத்துறேன். இப்போ வித் வந்து அதே 200 பிக்சலா கொடுக்குறேன். ஹைட் வந்து 100 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன் இந்த பி டேக்கு. ஸோ இப்போ எப்படி வருது பார்க்கலாம். இங்கே போயிட்டு நான் இங்கே வந்து ஹவர் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ளூ கலரில் இருக்கிறது தான் கண்டென்ட் ஸ்பேஸ் நமக்கு தெரியும். இப்போ கண்டென்ட் ஸ்பேஸ் வந்து நம்ம 200 வித் வந்து கொடுத்துருக்கோம், ஹைட் வந்து 100 கொடுத்துருக்கோம். ஆனாலும் வந்து கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் கண்டென்ட் ஸ்பேஸை விட அதிகமாக இருந்தால் அது வந்து ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து கண்டென்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. ஸோ இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம பி டேக் யூஸ் பண்ணுறோம்ல, இதுக்கு வந்து ஓவர்ஃப்ளோன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓவர்ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ, ஹிடன், ஸ்க்ரால், விசிபிள் அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்போ இதில் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுறது ஆட்டோ யூஸ் பண்ணுவோம், ஹிடன், ஸ்க்ரால் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹிடன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஹிடன் செலக்ட் பண்ணேன்னா அதாவது கண்டென்ட் ஸ்பேஸை விட அதிகமாக இருக்க கண்டென்ட் வந்து என்ன ஆகும்னா ஹைட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் வந்து பேடிங் அளவுக்கு இருக்குது தானே எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட் வந்து பி டேக் வந்து நமக்கு இங்கே அளவுக்கு இருக்குது. அந்த க்ரீன் ஸ்பேஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கு, பேடிங் அளவுக்கு இருக்குது. அது போக எக்ஸ்ட்ரா ஓவர்ஃப்ளோ ஆகிற கண்டென்ட்டை நம்ம ஹைட் பண்ணிட்டோம். ஸோ அதனால பிஹேவியர் வந்து இப்படி இருக்கு. ஆனால் இது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், ஹிடன் பண்ண மாட்டோம் ஜென்ரலாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இதுதான் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா ஸ்க்ரால்னா அந்த கண்டென்ட் வந்து எது எக்ஸ்ட்ரா இருக்கோ அது வந்து ஸ்க்ராலபிள் கண்டென்ட்டாக மாறிடும். ஸோ இப்போ இதை வந்து நம்மளால ஸ்க்ரால் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி ஆட்டோ அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. ஸோ ஆட்டோ அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இது கொடுக்கலாம், வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இப்போ ஆட்டோ கொடுத்தோம்னா நமக்கு தேவையா இருந்தால் மட்டும் அது வந்து ஸ்க்ரால் ஆட் பண்ணும், இல்லைன்னா விட்டுரும். அதாவது இப்போ பாருங்க நான் இன்னொரு பி டேக் வந்து ஆட் பண்ணுறேன். index.html இன்னொரு பி டேக் ஆட் பண்ணிட்டு ஐ ஆம் ஏ பி டேக் அப்படி மட்டும் கொடுக்குறேன். ஸோ இவ்வளோதான் வந்து நம்ம கண்டென்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து ஆட் ஆகலை, ஏன்னா கண்டென்ட் வந்து சின்னதாக இருக்குது. இங்கே நமக்கு வந்து ஆட் ஆகலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் வந்து ஆட் ஆயிருக்கு. இது வந்து ஆட்டோ கொடுத்தோன்னா அந்த மாதிரி பிஹேவியர் இருக்கும். இது நான் ஸ்க்ரால்னு கண்டென்ட் இங்கே இது வந்து வேல்யூ வந்து செட் பண்ணுறேன்னா ரெண்டுக்குமே வந்து ஸ்க்ரால் செட் ஆயிடும். இரஸ்பெக்டிவ் ஆஃப் அதோட கண்டென்ட் எவ்வளோ இருந்தாலும் ஸ்க்ரால் வந்து செட் ஆகிடும். இப்போ நமக்கு இதுக்கு வந்து தேவை இல்லைல்ல. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ஓவர்ஃப்ளோ வந்து எப்பயுமே ஆட்டோ அப்படின்னு தான் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆட்டோன்னு கொடுத்தா நமக்கு தேவையான மாதிரி ப்ராப்பராக வரும். ஓகே, ஸோ மிச்ச ப்ராப்பர்ட்டி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.